போடே 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 போடுறா வெடி அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர்ட் இன் டு த செட் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபினாலே ஷூட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ திவ்யாவா சபரியா யார் அப்படிங்கிறது இன்னும் கை தூக்கல. அவனுங்க யாரை தூக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு கவலை இல்லை. ஆனால் பார்வதி உள்ளே போயிட்டாங்க. ஸோ இதுதான் மாசான ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரெட் கார்டு எடுத்து ஒரு வெளியே போனால் கூட அவங்களுடைய ஒரு தப்புக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க. பட் அவங்க 90 டேஸ் போட்ட எஃபர்ட் அப்படிங்கிறது வேல்யூ கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுக்கேற்ற மாதிரியே வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக தரமான சம்பவத்துடன் பார்வதி வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ஏவி போடப்பட்டதா அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைக்கை தெரிக்க விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ த ஓஜி கேமர் பாரு இஸ் ஆன் த ஃபினாலே செட் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருந்தோம். ஒருவேளை பார்வதியுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மனதில் என்னடா அது வருவாங்களா வரமாட்டாங்களான்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தது. பட் அவங்க காலையிலே மதுரையிலேருந்து வந்துட்டு இன்னொரு தடவை வரலாம் வேணாமான்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்காங்க. பட் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. ஓகேவா, வாங்க 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 டிஆர்பி பிச்சை எடுக்கிறோம், எவனும் பார்க்க மாட்டான் ஃபினாலில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ப்ரொமோ வரல இன்னும். இப்போ தான் செட்டில் என்டர் பண்ணி விஜய் சேதுபதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க போல தெரியுது. ஸோ பேசிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏவி போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ எல்லாரும் இன்றைக்கி பார்வதியோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து டோட்டலாக இன்றைக்கி விஜய் டிவியை வந்து கிராஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டிஆர்பி பிச்சை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வழக்கம் போல் கண்டென்ட் பிச்சை எடுத்த மாமா டிவிக்கும் மாமா செல்வனுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நன்றி. ஏன்னா உங்களுக்கு அந்த வின்னரை வச்சு நீங்கள் வந்து போனி பண்ண முடியல அப்படின்றதுக்காக ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தர் வெளியே கூட்டு போய் ரிவோக் கூட பண்ணாமல் நீங்கள் நினச்ச மாதிரி இன்னொருத்தனுக்கு டைட்டில் தூக்கி கொடுத்துட்டு, இன்னொன்று தெரியுமா, திவ்யா கணேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுக்குறது பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ கையை வந்தால் தூக்க போகிறாங்க. நேற்றே ஒரு கோடு வேறு கொடுத்தா தெரியுமா அவ இந்த சைடு கை தூக்காதீங்க, இந்த சைடு கிழிஞ்சிருக்கு லைட்டாக அண்டர்ஆர்ம்ஸ் வந்து பண்ணலன்னொடனே டக்குன்னு டிசைனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்படி தச்சு அனுப்பிட்டான். பார்த்தீங்களா இல்லையா? ஸோ அதுலேருந்தே தெரியலையா வின்னருக்கு இவளுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்ட்டு. இந்த ரெட் கார்டெலாம் வந்து வேணுங்கன்னே கொடுத்து சோழியை முடிச்சிட்டாங்க பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கொடுத்துட்டா மட்டும் அவள் விளையாடணும்ல கேமு. என்ன எம்முக்கு விளையாண்டா கேமு திவ்யா கணேஷ்? ஒரு வெங்காயம் விளையாடல. 4 பேர்கிட்ட கத்திட்டே கிடந்தா. மற்றபடி இறங்கி தான் சமைச்சு போட்டா வீட்டில், அவ்வளோதான். மற்றபடி கேம் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேமுக்கு புரியுற தன்மை கிடையாது. சாண்ட்ராவே பெட்டர் பிளேயர் தான் திவ்யா என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கப்பு கொடுக்குறோம் அப்படின்றதற்காக கொடுத்து பார்த்தாங்க. அப்பயும் டிஆர்பி வரல. என்ன பண்ணுறது தெரியல. கிரியேட்டிவ் டீம் காலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக கமருதீனுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. கமருதீன் சரின்ட்டார். ஓகேவா, அதுக்கு அடுத்து பார்வதி பிச்சை எடுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. தன்னுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறாள் பார்வதி அப்படிங்கிறது தான். ஸோ வேற லெவல். இதுவே ஒரு சிறப்படியாக இருக்கும். டேய் நான் பிளாக் போட்டு வந்திருக்கேன்டா, என்னடா பண்ணுங்கடா, என்னடா வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன நான் வரணும், அவ்வளோதான், நான் வந்துட்டேன். இப்போ என்ன பேசணுமா? மக்கள் என்ன கொண்டாடுறாங்கடா, அவ்வளோதான்டா. அது போதும் எனக்கு. வேறு என்ன வேணும்? நீங்கள் கொடுக்குற காசு நான் சம்பாதிச்சுப்பேன், நீங்கள் கொடுக்குற கப்பு நான் செஞ்சுப்பேன், பாத்திர கடையில் போய் அடிச்சுப்பேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேவை கிடையாது. வேற என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க? ஏதாவது சொல்ல போகிறீங்களா? நான் மன்னிப்பு கேட்கலாம் முடியாதுடா. சும்மா வந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நான் பாட்டு போய் உட்காரணுமா? சரி உட்காரேன் போ. ஷோ பார்க்கணுமா? சரி ரைட் பார்க்குறேன். ஃபினாலே முடிஞ்சா அதுக்கடுத்து ஒருத்தரும் வரக்கூடாது, ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா பாரு வந்து போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸில் வெற்றியாளராக அந்த இடத்தில் இருக்க வேண்டிய 2 நபர்கள், தகுதியானவர்கள், நம்ம பார்வதியும் அப்புறம் கானவனத்துக்கு வந்து ஓட்ஸ் இருந்தது. பட் அவர் கேம் கம்பேரிஸ் பண்ணும்போது பார்வதி தான் நான் வந்து ஒன்று சொல்லுவேன். 1 and 2 அவர் தான். பார்வதி வின்னர், கானவனத் ரன்னர், இல்லை கானவனத் வின்னர், பார்வதி ரன்னர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். பட் இது வந்து அப்படியே சுச்சுவேஷன் மாறி ஒரு பிஆர் அக்கா டைட்டில் வாங்கியிருக்கா. புரியுதா உங்களுக்கு? டைட்டில் வாங்கியிருக்கா 20 லட்ச ரூபா கொடுத்து அப்படின்றதுனால அங்கே டைட்டில் வந்து போய் சேர்ந்துருக்கு. அடுத்த வட்டம் யாராவது வந்தீங்கன்னா பிஆர் செட் பண்ணிட்டு 20 லட்சத்தை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவான். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சும்மா கற்று 4 காற்று கத்தணும். சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனால சௌந்தர்யா ஜெயிக்க முடியல, சௌந்தர்யா ஜெயிச்சிருப்பா. புரியுதா? இங்கே வந்து முத்துக்குமரன் இல்லை, அதுதான் பிரச்சனை இந்த சீசனில். அதனால் வந்து இந்த டம்மி ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எனிவே கங்க்ராட்ஸ் திவ்யா ஃபார் யுவர் வின் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். சபரி ரன்னர் அப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரம் 3, நம்ம அரோரா வந்து 4 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஏவி போடப்பட்டதா அப்படின்னா ஏவி போடப்பட்டிருக்கு, கமருதீனுக்கும் போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, பார்வதிக்கும் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏவியில் சும்மா தெறிக்க விடாங்க பார்வதி அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வரவேற்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த ஃபினாலேயில் நம்ம வந்து லைவ் முடிஞ்சோடனே லைவ் நம்ம சேனலுக்கு வந்துருங்க, பட்டையை கிளப்புவோம். இன்றைக்கி தான் கடைசி லைவ் அப்படின்றதுனால ஐ மிஸ் யூ கைஸ். மீண்டும் சந்திப்போம். குட் பை.